இது என்ன நாள் சொல்லுங்களேன்? என்ன நாள்? துக்கத்தின் நாளா? பக்கத்துல சொல்லுங்க, வெற்றியின் நாள். வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. சில வார்த்தையை ரெகுலரா கேட்கறனால அது பழகி போயிருது. ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேத்து மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்ல. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்த போகிறார். நான் சொல்றேன், நேற்றைய தினம் மாதிரி இன்னைக்கு இருக்காது, கடந்த ஆண்டு மாதிரி இந்த வருஷம் இருக்காது. கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி. சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்களேன், உலக மனிதர்கள். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை, இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வே, அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், படைத்த ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், இன்று ஆக மகிழ்வோம். தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. சொல்லுங்களேன், கர்த்தர் செயலிது, கர்த்தர் செயலிது, அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. நல்ல கைதட்டி பாடலாமா? கர்த்தர் சொல்லுங்க, கை அசைச்சு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்ல, வெற்றி பவனி செல்வோம்.
படைத்த என்றாக மகிழ்வோம். இன்று ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை. சொல்லுங்களேன், அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலரோட முகத்துல சந்தோஷமே இன்னும் வரல. தோல்வி இல்ல இல்லன்னு இந்த பாட்டெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? இல்ல, இப்ப எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். பக்கத்துல சொல்லுங்க, தோல்வி உங்களுக்கு இல்ல. சந்தோஷமா சொல்லுங்களேன், தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் என் தேவாதி தேவன் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனால் புதிதாய் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை தோத்து போயிருமா? வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்களேன், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பக்கத்துல சொல்லுங்க, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். கடந்த வருடம் தோத்தது பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் ஜெயிக்க போறேன். கடந்த நாட்கள் தோத்தது பிரச்சனை இல்லை, இந்த நாட்கள்ல மீண்டும் ஜெயிக்க போறேன். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிட்டான். எது தள்ளப்படுதோ, எது நசுக்கப்படுதோ, அதை தான் கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எது நிராகரிக்கப்படுதோ அதை தான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். நான் சொல்றேன், உங்களை ஒதுக்குறாங்க, நிராகரிக்கிறாங்க, நீங்க தூரமா தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷம் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. சின்னவனா வீட்டுல கடைசியா பிறந்த சின்ன ஆள் இல்ல, நசுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், உதவிக்கு ஆள் இல்லாதவன். அது மாத்திரமல்ல, சின்னவன் 1000 சிறியவன்னா அற்பரும். ஆர்சி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அற்பர், அற்பமா நினைக்கிற மனிதர்கள் அவர்கள் பெரும் திரள் ஜாதியாய் மாறுவார்கள். நான் சொல்றேன், உங்களை அற்பமா நினைத்த மக்கள் மத்தியில உங்களை அற்புதமாய் கர்த்தர் நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி அல்லேலூயா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் வாழ்க்கை உயர்வுக்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். சாத்தான் வெட்கப்படட்டும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. அல்லேலூயா. உலகத்தான் சொல்றான் ஜெயிப்பேன்றான், உலகத்தான் நான் வெற்றி அடைஞ்சிருவேன்றான். நான் சொல்றேன், அவனை நம்புறான், நம்ம கர்த்தரை நம்புறோம். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? நீங்களாம் உங்களை நம்பிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பலன் ஒரு நாள் தோத்து போகும், உங்க பலன் ஒரு நாள் குறைஞ்சு போகும். ஆனா கர்த்தருடைய பலன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய வல்லமை எபிரேயர் புஸ்தகத்துல ரொம்ப, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அதே பலத்த சத்துவத்தின் வல்லமை நம்மிடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? செத்து போன சரீரத்தை உயிரோட எழுப்போம், மறைஞ்சு போன உங்களுடைய வாழ்க்கைய மறுபடி வெளியில கொண்டு வரும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த கோடாலி போல நீங்க உள்ள போயிருக்கலாம், மறைஞ்சு போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மரத்தை வெட்டி போடுறப்ப அது மேல தன்னால மிதக்கும். ஒரு ஆமேன். அதுதான் சிலுவையின் மரம். என்ன ஆமேன் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல். நீங்க தள்ளப்பட்ட நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, ஒதுக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. என்னை கர்த்தர் மறுபடி எழும்பி நடக்க பண்ணுவார், மறுபடி சிறகடித்து பறக்க செய்வார், மறுபடி புது பலனை என் சரீரத்துல தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் இந்த கால வேளையில புது பலனை ஊற்றி கொண்டிருக்கிறார். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது
தட்டி பாடுங்களே. நல்ல கையை தட்டி வேகமா சந்தோஷத்தோட சொல்லு. தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. ஹல்லேலூயா. தோல்வி இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வெற்றி பவனி போலாமா? எல்லாம் எந்திரிச்சு நின்னுக்கலாமா? ஹல்லேலூயா. கை அசைச்சு தோல்வி இல்லை எனக்கு சொல்லுங்க. வெற்றி இருக்க இடத்துல நடக்கணும். என்னைய பாருங்க, ரொம்ப ஃபீல் ஆகி பாட்டுக்குள்ள போயிடாதீங்க. என்னை பார்த்து தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி போக போறேன். இருக்க இடத்துல கொஞ்சம் நடங்க. வெற்றி பவனி. என்ன பாதி பேர் நடக்க மாட்டீங்க? வெக்கப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளை மாதிரி உங்க சகோதரன் மாதிரி தானே இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் நடக்கலாம். தோல்வி இல்லை எனக்கு, கொஞ்சம் வாக் பண்ணி நடந்து. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆராதிக்கிறப்ப துதிக்கிறப்ப முழு பலத்தோடு. 2 கற்பனையில ஒரு கற்பனை என்ன? முழு, அப்புறம் முழு மனதோடு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மீதி எல்லாம் வருது, முழு பலம் வர மாட்டுது. இல்ல பிரதர் கொஞ்சம் டயர்டா இருக்கு. இல்ல சொல்லாதீங்க, எந்திரிச்சுன்னு சொல்லுங்க. தோல்வி இல்லை. வெக்கப்படாம நடங்க, தோல்வி இழுக்காது. ஹல்லேலூயா. தோல்வி இல்ல சொல்லுங்களேன். தோல்வி சொல்லுங்கம்மா. தோல்வி இல்ல, தோல்வி இல்ல சொல்லுங்க. தோல்வி இல்லை. சில பேர் என்ன தெரியுமா பண்றீங்க? தோல்வி இல்லை எனக்கு. அசையெல்லாம் சொல்லல, கால் எடுத்து வைங்க, தைரியமா எடுத்து வைங்க. தோல்வி இல்லை. லெஃப்ட் ரைட். ஆண்டவரை பாடுறப்ப சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட. ஹல்லேலூயா. வீட்டில் தான் பாவம், துக்கம், வேதனை, வருத்தம், கவலை, கண்ணீர். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன ஆச்சு, புது மாசம் பிறக்க போகுது, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, பிள்ளைக்கு கல்யாணம், காது குத்து, இப்படியே பலதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. இங்க கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். அப்பா வீட்டில் எப்பயும் என்னதான் சந்தோஷமா. பக்கத்துல பாருங்களேன், கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. ஐயா பாஸ்டர் ஐயாலாம் கொஞ்சம் கை கொடுத்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியா ஆண்டவரை துதிச்சோம்னா நம்ம மக்கள் ஹாப்பியா துதிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம தோல்வி இல்லை அப்படி போயிடாதீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு தோல்வி இல்லை. சிரிச்ச முகத்தோட சொல், தோல்வி இல்லை, தோல்வி இல்ல. பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. வெற்றி பவனி போக போறேன். வாக் பண்ணுங்களேன். வெற்றி தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. காலை தூக்கி இன்னொரு காலை தூக்கி நடக்கணும். நீங்க வீட்டுக்கு போறப்ப இப்படி நீங்க நடப்பீங்களா? யாராவது சக்கு சக்கு சக்குன்றக்குள்ள அந்த ரிலையன்ஸுக்கு போயிடுறீங்க. பிரேயர் முடியுதோ முடியலையோ அங்க போயிடுறீங்க. நான் சொல்றேன், இங்க நீங்க சொல்லுங்க. தோல்வி நடங்க. காலை தூக்கி அப்படியே ஸ்டெப் வைங்க. முன்னாடி நிக்கிற தாய்மாரெல்லாம் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகுறது? தைரியமா நடங்க. டாக்டர் சொல்றாரு, காலையில் 1 கிலோமீட்டர், காலைல ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தால் தான் உங்களுக்கு சுகர்லாம் நார்மல் லெவலுக்கு வரும். ஐயோ இவன் வேற சண்டாலே சொல்லிட்டானே அப்படின்னு காலையிலே எந்திரிச்சு நடக்கிறீங்க. நான் ஆண்டோடைய பிள்ளையா, ஆண்டோடைய பிரசன்னத்திலிருந்து சொல்கிறேன், இருக்கிற இடத்துல கொஞ்சம் தோல்வி இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்க, பிசாசு வெக்கப்படுவான். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி
வெற்றி பவனி செல்வே. அல்லேலூயா. தோல்வி இல்லையா? தோத்து போயிட்டீங்களா? தோத்துட்டீங்களா? என் தேவன் ஜெயிச்சிட்டாரு. அவர் கூட இணைஞ்சு அந்த வெற்றியை நான் கொண்டாட போறேன். நல்லா கையை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் வெற்றியை கொண்டாட போறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நான் வெற்றியை கொண்டாட போறேன். அல்லேலூயா. நான் வெற்றியை கொண்டாட போறேன். அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. பக்கத்துல சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கு தோல்வியே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, தோல்வி இல்லைன்னு சொல்லுங்க. தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. உலகத்தான் சொல்றான், எதை பேசுறீங்களோ எதை சிந்திக்கிறீங்களோ அதுவாவே நீங்க மாறுறீங்கன்றான். நீங்க அறிக்கை பண்ணுங்க, எனக்கு தோல்வியே. சொல்லுங்க, தோல்வியே. நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஐயோ மறுபடியும் நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன், மறுபடியும் நான் தோக்க போறேன், என் குடும்பத்துல அவ்வளவுதான், அது ஆயிருச்சு இதாயிருச்சு, இப்படி வந்தா இப்படி நடக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். தோல்வி எனக்கு இல்ல, தோல்வி எனக்கு இல்ல, தோல்வி எனக்கு இல்ல. அல்லேலூயா. பாருங்க, கடந்த நாட்கள்ல இது பிரசங்கி புஸ்தகத்தை ஆண்டவர் காண்பிச்சு, நான் ஏசாயா புஸ்தகத்துல நான் வாசிட்டு இருந்தேன். கர்த்தர் 60வது அதிகாரம் மூலமா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அதுல சொல்லி இருக்குல்ல, இனி சூரியன் உனக்கு அஸ்தமியாமலும் சந்திரன் இருக்காமலும் நானே உனக்கு நித்திய வெளிச்சமா என்ன பண்ணுவேன் இருப்பேன். உன் துக்க நாள் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் காண்பிச்சாரு. பிரசங்கி புஸ்தகத்துல பிரசங்கி எழுதுறாரு, மாயை மாயை சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாம். இதை படிக்கிறப்பெல்லாம் முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். அன்னைக்கு படிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரு, சூரியனுக்கு கீழே காணப்படுற எல்லாம் ஆண்டவர் எல்லாமே மாயையா இருக்கே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே இருக்கிறவனுக்கு தாண்டா மாயை, உனக்கு நான் தான் சூரியனே. நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டுங்களேன். உங்களுக்கு எனக்கு யார் சூரியன்? யாருங்க சூரியனு? யார் சூரியனு? சூரியன் யாரு? சூரியன் யாருங்க? நீதியின் சூரியன் யாரு? சொல்லுங்களேன், நீதியின் சூரியன் யாரு? ஆமா, எனக்கு சீசனே இல்ல. வெயில் அடிச்சு நிலவு வந்து அப்படியே மாறி மாறி வரப்பதான் சீசன். பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே உலகத்துல சொல்றான்ல, ராஜா உன் காட்டுல எப்பயுமே மழை. சொல்லுங்க, என் காட்டுல எப்பயுமே மழை. இவ்வளவு நாள் அழுதுட்டீங்கல்ல, வருத்தப்பட்டீங்கல்ல, வேதனைப்பட்டீங்கல்ல, உழைச்சிட்டீங்கல்ல, ஆண்டவரே என் உழைப்புக்கெல்லாம் என்ன பலன்? இந்த வருஷம் சொல்றாரு, நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில அறுவடையை தந்திருக்கிறேன். இதுதான் உனக்கு ஏற்ற காலம். நம்புறவங்க நல்ல கையை தட்டி, இதுதான் ஏற்ற காலம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல். நல்ல நடந்து தோல்வி இல்ல. அல்லேலூயா. நான் உண்மையா சொல்லவா, யாரு உண்மையா நடக்கிறீங்களோ, ரொம்ப ஹாப்பியா அந்த பாட்டை பாடுறீங்களோ, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உண்மையா சொல்ற, அற்புதம் நடக்கும். நீங்க வேதனையோட என்னத்தடாது எத்தனையோ முறை பாடி நடந்திருக்கா, இன்னைக்கு நடக்க போதா? இல்ல, இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு என் குடும்பத்துல விடுதலை கொடுப்பார். என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்து என் வாழ்வை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் உயர்ந்து கொண்டே போக போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சந்தோஷமா சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. அல்லேலூயா. ஏன் கூட கர்த்தர் இருக்கா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று எபிரேயர்ல சொல்றப்ப சொல்லி இருக்கிறாரே, ஞாபகப்படுத்துறாரு. மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, அடுத்த எபிரேயரா இருந்து ஒரு ஆமென். சொல்லி இருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. என் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே? காலையில எந்திரிச்சு இருக்கீங்களா ஆண்டவரே? நான் இருக்கேன்பா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. தைரியமா நடங்களேன். தோல்வி இல்ல, தோல்வி இல்லை எனக்கு. நெஞ்ச தட்டி சொல்லுங்க, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே, கால அசைச்சு ஆக மகிழ்வோ. அல்லேலூயா. இந்த
இன்று ஆக மகிழ்வோ அக்களிப்போ. சொல்லுங்களா? என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. உமது துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை. கையசைச்சு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. ஆண்டவர் படைத்த இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம். ஐயா அசைச்சு சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. விடுதலை. உட்கார்ந்துக்கோமா அப்படியே. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கையை தட்டி என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை. நல்ல கையை தட்டி சத்தம் வரணும், கை தட்டுற சத்தம். எனக்குள்ளே நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் சொல்லுங்களேன், கைரங்களை தட்டி. தினமாடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு, என் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, தோல்வி இல்லை. சொல்லுங்களேன், அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே. நல்ல கை தட்டி முடிஞ்சவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, மகிமை 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 மகிமை. ஓ ரகபல ரகடல ரகபலர ரிமசகரதுல ரகபல ரகடலர. தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ரிபல ரகடல ரகபல ரகடல ரகபல ரகடலர. வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சார். நல்ல கரங்களை தட்டி, எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி உண்டு,
ஹல்லேலூயா. நீங்க காலையில ஒரு அரை மணி நேரம் எழும்பி நின்று இப்படி பாடிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம காலையிலே ரொம்ப யோசிக்கிறதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 47 3 4 5 6 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சலாலும் கடக்க முடியாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தர் சொன்னாரு, உன் சொந்த பலனை உபயோகிக்கிற வரைக்கும் என் பிரசன்னத்துல உன்னால நடக்க முடியாது. ஹல்லேலூயா. சிலரோட வாழ்க்கையில பாருங்க, கொஞ்சம் அந்நிய பாஷை, கொஞ்சம் ஜெபம், சபைக்கு வருவாங்க, ஒரு அற்புதமும் இருக்காது. சில பேர் ஒரு முழங்கால் அளவு, சில பேர் இடுப்பு அளவு, சில பேர் நீச்சல் ஆழம். அந்த நீச்சலே எதிர்நீச்சல் போடுவாங்க. வாழ்க்கையில நான் எதிர்நீச்சல் போட்டு நான் எப்படியா ஜெயிச்சிடுறேன் அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க ஆண்டுடைய பிரசன்னத்துல உங்களை விட்டு கொடுக்குறப்ப ஆண்டுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க படிப்பை, உங்க பணத்தை, உங்க திறமைகளை இதெல்லாம் நீங்க தூக்கி சுமக்கிறப்ப ஒரு நாளும் ஒரு ஸ்டெப்பை விட அடுத்த ஸ்டெப்பு தாண்டி உங்களால போக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு எல்லைக்குள்ளவே நீங்க நின்றுவீங்க. ஆனா எல்லையை தாண்டி நீங்க செயல்படணும். தேவ பிரசன்னத்துல மூழ்கிடணும். தேவ பிரசன்னத்துல மூழ்குறீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியக்கூடாது. என்ன ஆமேன் வரல பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள், எண்ணங்கள்லாம் புதஞ்சு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குள்ள மெஜாரிட்டியா புதஞ்சு இருக்குது. உள்ள ஏதோ ஒரு ஆழத்துல ஒண்ணு போய் நின்றுட்டு இருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்துல உங்களுடைய பலன் அல்ல, தேவ பலனோடு இணைய விரும்புங்க. என்ன ஆமேன் வரலையே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இணைய விரும்புறீங்க? எனக்கு கணுக்கால் வேணாம், முழங்கால் வேணாம், இடுப்பளவு வேணாம், நீச்சல் ஆழமும் வேணாம், உங்க பிரசன்னத்தோட கடக்க முடியாத அனுபவத்துக்குள்ள நான் போக விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்களா? விரும்பி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா போதுங்க. விட்டு கொடுத்தா போதும். நம்ம சர்ச்லாம் அற்புதத்தின் வாசலா மாறிடும். ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரு, வெளி தேசங்கள்லாம் அற்புதம் நடக்குது, இந்தியாவில் இன்னும் நடக்கல. ஏன்னா இவன் இன்னும் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு தன்னோட பலத்துல நடக்க விரும்புறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம் இல்லைங்க. இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் அற்புதம் நடக்க போகுது. நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ 1 மாசம் 6 மாசம் கழிச்சு இல்ல, காய்ச்சல் தலைவலி மாறிடுச்சு இல்ல, உடனடியாக பல கொடூர வியாதிகள் கூட மாறக்கூடிய பலனை கத்த தரப்போகிறார். அதுக்கு நீங்கள் நானே என்ன பண்ணணும்? அவருடைய பிரசன்னத்தோட இணைஞ்சிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் பிரசன்னத்தோட இணைஞ்சிட்டோம்னா போதும். உங்க ஞானம், உங்க பிலாசபி, உங்க பைபிள் நாலேஜ் அதெல்லாம் தூக்கி ஒரு சைடு வைங்க. தேவ பிரசன்னத்தோட இணைங்க. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால என்ன பண்ணப்பட்டிருக்கான்? எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, எந்த பைபிள் காலேஜ் போனாலும் ஏதோ ஒரு லிமிட் வரைக்கும் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியோடு கூட இணைஞ்சிட்டோம்னா அந்த டீச்சிங் எல்லாம் விட வேற லெவல் டீச்சிங்ல கர்த்தர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பா. கர்த்தர் நம்முடைய கண்களை அப்படியே திறக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம யோசிப்போம், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயைன்னு நம்ம நினைப்போம். தேவ ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா, டேய் உலகத்துக்கு தான் சூரியன், உனக்கு நான் தான் சூரியன் அவர் போதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரோட பிரசன்னத்தோட இணைஞ்சிங்கன்னா ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் அசாதாரண காரியம்னு கர்த்தர் காண்பிப்பார் நம்முடைய கண்கள்ல. நம்ம படிச்சுட்டு ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவ்வளவுதான் நீங்க பாப்பீங்க. 3வது வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இயற்கை உண்டாக்குனது தேவன். இயற்கைக்கு மீறி அவரால கிரியை செய்ய முடியும்.
நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க சரீரத்துல வியாதிகள் இருக்கலாம், கொடூரமான பலவீனங்களோடு நீங்க நின்று கொண்டிருக்கலாம், பலவிதமான எண்ணங்கள் உங்களை சுற்றிலும் இருந்து அப்படியே உங்களை ஏதோ ஒரு இடத்துல அமுக்கி கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டோடைய பிரசன்னத்துல உங்களை விட்டு கொடுத்துருங்க. என்ன பிரதர் நடக்கும்? அசாதாரணமான காரியம் நடக்கும். சூப்பர் நேச்சுரலான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய ஊழியங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலங்கள்ல கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அவர் பிரசன்னத்துல நிரம்பிருங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கேளுங்களேன். ஜீவ தண்ணீரே, முழங்கால் அளவுல வற்றாத நதியாக மாறும் போதகரே. வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. வாருமையா வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. நீங்க அறிக்கை பண்ணுங்களேன். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு சொல்லுங்களேன். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீந்தி 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 மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மெதந்து மெதந்து மகிழனுமே, நான் மெதந்து மெதந்து மகிழனுமே. வறுமையா வறுமையா எலியா பலிபீடத்தை கட்டி கேட்டருளும் கேட்டருளும் என்றான். கர்த்தருடைய வல்லமை சடுதியில இறங்கி வந்தது. இதோ இந்த காலை வேளையில கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தோடு இணைங்க, தேவ பிரசன்னத்தோடு இணைங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு ஆராதனை இல்ல, இது ஆசீர்வாதத்தை, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆராதனை. எலும்பு சீயோனே, எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் இழந்து போன மகிமையை நான் தருகிறேன், இழந்து போன மகிமையை நான் தருகிறேன், இழந்து போன பலனை தருகிறேன், இழந்து போன சத்துவத்தை தருகிறேன், இழந்து போன பணங்களை தருகிறேன், இழந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன், இழந்து போன மகிமையை தருகிறேன், இழந்து போன அந்தஸ்தை தருகிறேன். இழந்து போன சுகத்தை தர, இழந்து போன சுகத்தை தர. இதோ இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை பாய்கிறது, பாய்கிறது. ஓ ரகபல ரகடல ரகபல ரகடல ரிமா லகரதல ரகடல லேப்ரோ ஹோசெக்ரெடெலே லக்ரமன ஹலரதல ரகபல லிமா நஹரதல. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால்களை
மான் கால்களை போல மாட்டுகிறேன்னு சொல்றாரு. நல்ல கரங்களை தட்டி பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பெற்றவங்க நல்ல வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. ரிபா ஹலா ரத்தா டாலா ரகா பாலா ரா லேகே மன ஹரா டாலா ரகா டாலா ரா லேப்ரா ஹரா துல ரகபல. மகிமை 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 மகிமை. ஒவ்வொருவர் விட்டு கொடுங்க. உங்களுடைய வாய்களை திறங்க. ஓ ராகாபா, எல்லா சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா சாபங்கள் முறிக்கப்படுவதாக. ரேகேபா ஹலா ரதா லா ரகாபா. இந்த வேளையில இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஓ சுகம் 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 உண்டாகிறது. விடுதலை உண்டாகிறது. ஓ ராகாபா லா ரகடா லரா. மகிமை 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 மகிமை. அநேகருக்குள்ள விடுதலையை பார்க்கிறேன், விடுதலையை பார்க்கிறேன். ஓ ராகாபா லா ரகடா லா ரகாபாலா ரேபா ஷகரதுல ரகடலரா ரேகேபா ஹலரதா. கர்த்தர் சொல்லுகிறார், நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ தேவ பிள்ளையே, விரும்பினது இந்த மாதத்தில் வரப்போகிறது, இந்த மாதங்கள்ல வரப்போகிறது. விரும்பின காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஓ ராகாபாலா ரகடலரா ரகபாலா ரகடலரா. ஹalleluya. ரிபா ஷகரதா லா ரகபாலா ரகடா. உடைய சத்தம் உயரட்டும். லேபா ரகடா லா ரகமன ஹரதுல ரகபா லேமன ஹரதுல ரகபாலா ரகா ரிமா ஷகரதுல ரகபாலா ரகடல ரகா. பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷை ஒரு அற்புத பாஷை. ஆவியின் வரங்களை பெறல, அந்நிய பாஷை வரத்தை பெறலன்னு கேளுங்க. இந்த வேலையில ரேகேபா ஹலரதா, என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. ரெபாலா ரகபாலா ரகடலா ரகபாலா ரகடலா ரகபாலா துடலா ரகபாலா. நீங்கள் முளைத்து எழும்ப போகிறீர்கள், நீங்கள் முளைத்து எழும்ப போகிறீர்கள். ஓ ரகடலா ரகடலா ரகபாலா ரகடலமாய். ஒரு கேதுரு மரம் எப்படி வளர்ந்து அநேகருக்கு நிழல் கொடுக்கிறதோ அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். உன் வியாதியை விளக்குகிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எலியா எப்படி ஆகாபினுடைய ரதத்திற்கு முன்பாக ஓடினானோ அதை போல ஒரு டிவைன் ஸ்பீடு உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட போகிறது. ஒரு வேகம், இதுவரைக்கும் இல்லாத வேகம் உங்களுடைய ஊழியத்துல வரப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேகம் கர்த்தர் தரப்போகிற. நல்ல கரங்களை தட்டி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வேகம், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வேகம். கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ண எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நான் முறித்து விட்டேன். அவருடைய கிரியைகள் மறித்து போனது, அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது, அவருடைய கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டது. ஒரு புது உத்வேகத்தோடு இன்றிருந்து நீ பயணிக்க போகிறாய். ஓ ராகாபாலா ரகலா ரகடலா ரகபாலா ரகடலா ரிமா ஷகரதுல ரகபா. அப்படியே பாஷைகளை பேசுங்க. ரேகேபா ஹலரதுல. ஸ்டாப் பண்ண வேணாம், அப்படியே தொடர்ந்து 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 தொடர்ந்து. ஹபாலா ரகடலா ரகபாலா ரகடலா ரகபாலா ரகடலா ரிமானா ஹலரதல ரகபல ரகல ரகபல ரகடல. ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் இதோ இந்த கால வேளையில உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா ஒழுங்கின்மையை, எல்லா வெறுமையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா ஒழுங்கின்மை மாறுகிறது. உங்களுடைய ஜெபத்துல, உங்களுடைய வேத வாசிப்புல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த ஒழுங்கின்மை மாறுகிறது, மாறுகிறது. கர்த்தர் சுட்டரித்து போடுகிறார். எல்லா ஒழுங்கின்மை மாறுகிறது. தவறான பழக்க வழக்கத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஓ ராகாபா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya.
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ இறங்கி வாரும். அவர் இறங்கி இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக வீற்றிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்தவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ள இருந்தவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். மங்கி எரிகிற திரி எல்லாம் இன்றைக்கு அதனுடைய காரியங்களை கர்த்தர் வெட்டி மறுபடி அப்படியே உயர்த்தி அந்த விளக்கை எரிய வைக்கிறார். எரிய வைக்கிறார். கர்த்தர் சொல்றார், உன் விளக்கு எரியும், உன் விளக்கு எரியும், உன் தீபம் அணைந்து போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தீபம் அணைந்து போகாது. உன் வாழ்க்கைத்தோட முடிஞ்சிராது. ஐயோ, நான் மரித்து போயிடுவேனோ. கர்த்தர் சொல்றாரு, உன் ஜீவன் போகாது. நீ ஜீவனோட இருப்ப. நீ அநேகருக்கு சாட்சியா இருப்ப. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் ஜீவன் என் பார்வையில் அருமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. நீங்க தான் அந்த குத்து விளக்கு. உங்க மத்தியில் அவர் உலாவுகிறார். சேப்ரா ஹார்ப்ரோ லேக்ரே டேலேரே லகு டல ரக மனஹரத்து டலரா லேக்கே மாசக்ர டலேரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உயர்த்துவமா, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்திற்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.